கிரிக்கெட்ன்ற ஸ்போர்ட்ல தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. அப்படி செலக்ட் ஆகி வேற லெவல்ல ஷைன் ஆன ஒரு சில பிளேயர்ஸ்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒருத்தவருங்க. சின்ன வயசுல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா தன்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேஜர் இன்ஜுரினால ஆஃப் ஸ்பின்னரா மாறாருங்க. இப்படியே போயிட்டு இருக்க லோக்கல் லீக்ஸ்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண, அதாவது ஆப்போசிட் டீம்ல விளையாண்டுட்டு இருந்த ஒரு பவுலரை பார்த்து ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கிறாருங்க. இந்த ஸ்கில்ஸோட படிப்படியா முன்னேற தமிழ்நாடுக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாருங்க. என்னதான் 2008ல சிஎஸ்கே ஒரு எடுத்திருந்தாலும் 2009 வரையுமே சான்ஸ் கிடைக்கலங்க. 2010ல சான்ஸ் கிடைக்க மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாருங்க. அதே வயசுல இந்தியன் டீம்ல போக சாம்பியன்ஸ் டிராபி அடிக்க முக்கியமான காரணமா இருந்தாருங்க. அதுக்கு அடுத்த வருஷமே ஓடி வேர்ல்ட் கப்ல ஒரு டீசன்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்க. அதே வயசுல தன்னோட டெஸ்ட் கேரியர் ஸ்டார்ட் பண்ண விளையாடும் போது 7 டெஸ்ட் சீரிஸ்ல 5 மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கி இந்தியன் ஸ்குவாட்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சாருங்க. என்னதான் அது தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் 2017ல ஜட்டுவையும் அஸ்வினை டிராப் பண்ணிட்டு சகலையும் குல்தீப்பை உள்ள கொண்டு வந்தாங்க. என்னதான் ஜட்டு உள்ள வந்திருந்தாலும் அஸ்வினால வரவே முடியலங்க. கடைசியா 2021ல லாஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப டெஸ்ட்ல நம்பர் 2 ரேங்கிங்ல வேற லெவலா போட்டுட்டு இருக்காருங்க.